ஸோ நான் இப்போ ஒரு டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி பற்றி நம்ம பேசிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு பேசிக்காக ஒரு லேமன் டேர்ம்ஸில் எனக்கு ஒரு ஆன்சர் இருந்ததுன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஒரு கார்மெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறேன். எனக்கு ஒரு எக்ஸ்போர்ட் ஆர்டர் வருது. நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய டிஷர்ட்ஸ் வந்து நான் பிரிண்ட் பண்ணுறதோ இல்லை வந்து ஸ்டிச் பண்ணுறது எனக்கு ஆர்டர்ஸ் வருதுங்கும் பொழுது என்னுடைய இண்டஸ்ட்ரியில் ஒரு 200 பேர் உள்ளது, ஒரு 500 பேர் ஒர்க் பண்ணுறாங்க. நான் இதில் வந்து என்விரான்மெண்ட் சஸ்டைனபிலிட்டி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா என்னென்ன விஷயங்கள் பண்ணணும்? ஸோ நீங்கள் அதை அட்ரஸ் பண்ணி இதெல்லாம் சரி பண்ணுங்கள், இது இப்படி பண்ணுங்கன்னு சொல்லுவீங்களா? இல்லை நீங்கள் இம்ப்ளிமெண்டிங் வரைக்கும் நீங்கள் கூட இருக்கீங்களா? இந்த சினாரியோவுக்கு எனக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்களேன். ஸோ இனிஷியலாக நான் முன்னாடி சொன்ன மாதிரி அவங்களோட ரெக்குயர்மெண்ட் என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவோம். எதனால அந்த கம்பெனி வாண்ட்ஸ் டு டூ, அவங்களுக்கு வந்து பையர் ரெக்குயர்மெண்ட் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க. எங்கள் பையர் வந்து ஃப்ரான்ஸில் இருக்காங்க. எங்கள் பையருக்கு வந்து எங்கள் கார்பன் எமிஷனை மெஷர் பண்ண சொல்லியிருக்காங்க. 2030 நாங்கள் 10% ரிடக்ஷன் காட்டணும். இப்போ இருக்க கார்பன் எமிஷன்ஸை விட இப்போ நான் எங்களை மெஷர் பண்ணி ரிப்போர்ட் போட சொல்லியிருக்காங்க. 2024 வச்சுக்கோங்களேன். இப்போ இன்கேஸ் இஃப் தே மேண்டேட்டட் 2030 நான் 10% ரிடக்ஷன் காட்டணும். இப்போ இருக்கிற எமிஷனை விட நான் 10% ரிடக்ஷன் காட்டணுங்கிறது எனக்கு ஒரு கம்ப்ளைண்ட்ஸாக வந்திருக்கு என்னோடய கஸ்டமர்கிட்ட அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லை தே வில் பி லைக் எங்கள் கஸ்டமர்ஸ் வந்து எங்களோட கார்பன் எமிஷன் மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் டு கால்குலேட் இன் தேர் ப்ராடக்ட்டுங்கிறதுக்காக கேட்குறாங்க. இந்த மாதிரி மல்டிபிள் ரீசன்ஸ். பட் மோஸ்ட்லி அவங்களுக்கு இந்த மாதிரி கம்ப்ளைன்சஸ் பையர் ரெக்குயர்மெண்ட்டாகவே இருக்கும். ஸோ இப்போ எப்படி ஒரு பையர் வந்து எனக்கு இந்த துணி இந்த டிசைன் வேணும்னு ஒரு பையர் ரெக்குயர்மெண்ட் கொடுத்து அது எவ்வளோ இம்பார்ட்டண்ட்டோ, இஃப் திஸ் இஸ் அ பையர் ரெக்குயர்மெண்ட் திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். அப்படின்னா இந்த பையர் இஸ் கோயிங் டு பை ஃப்ரம் யூ. அண்ட் இந்த மாதிரியான திங்ஸ்லாம் இட்ஸ் நாட் லைக் அ ஸ்விட்ச் தட் யூ கேன் டர்ன் ஆன் அண்ட் ஆஃப். அதனால தே கிவ் அ டைம் பீரியட். இந்த டைம்குள்ளே நீங்கள் இதை பண்ணுங்கள், இல்லைனா தென் யூ மே நாட் பி அ ப்ரிஃபர்ட் வெண்டர் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ இந்த சினாரியோவில் வி டூ அ பேஸ்லைன் அசஸ்மெண்ட். அந்த கம்பெனியோட கரண்ட் கார்பன் எமிஷன் எப்படி இருக்குது, எப்படி ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு ஸ்டிச்சிங் ஒரு டெக்ஸ்டைல் பேஸ்டு ஒரு கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் எப்படி அனலைஸ் பண்ணுங்கள், என்னென்ன கார்பன் எமிஷன்ஸாக இருக்கும் அதை பற்றி. ஸோ பேசிக்காக அவங்க ஃபியூவல் யூஸ் பண்ணுவாங்க அவங்களோட பாய்லர்ஸில். ஸோ ஒரு பாய்லரோட யூசேஜில் தே வில் யூஸ் அ லாட் ஆஃப் ஃபியூவல். அவங்க கோல் யூஸ் பண்ணலாம், இல்லை தே மே யூஸ் எனி ஃபார்ம் ஆஃப் அ ஃபியூவல். அண்ட் மோஸ்ட்லி அதோட பர்னிங்னால கார்பன் எமிஷன்ஸ் வில் கம். ஸோ அப்போ எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் ஃபியூவல் யூஸ் பண்ணுறாங்கிறது வில் மெஷர் தேர். தென் அவங்களோட வெஹிக்கிள் டிரான்ஸ்போர்ட், அவங்களோட கம்பெனி ஓன்டு வெஹிக்கிள்ஸ்லாம் நடக்கிற டிரான்ஸ்போர்ட்னால வர கார்பன் எமிஷன்ஸ். அண்ட் அவங்களோட எலக்ட்ரிசிட்டி ப்ரிடாமினண்ட்டாக வந்துட்டு இன் மோஸ்ட் கம்பெனிஸ் எலக்ட்ரிசிட்டியில் தான் மேஜர் எமிஷன்ஸ் நடக்கும். இப்போ கிரிட் எனர்ஜி ப்ரொக்யூர் பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு கிலோவாட் ஆஃப் பவருக்கு இவ்வளோ கார்பன் எமிஷன்ஸ் தட்ஸ் ஆல்ரெடி அ டேட்டா. ஸோ வி கால்குலேட் இந்த கிரிட் எனர்ஜினால எவ்வளோ கார்பன் எமிஷன்ஸ் வந்திருக்கு அப்படின்னு. அண்ட் அவங்களோட ஏசிஸ் அண்ட் ரெஃப்ரிஜரேஷன்ஸ் மூலியமாகவும் கார்பன் எமிஷன்ஸ் வரும். வென் வி ஃபில் ஏர் ரெஃப்ரிஜரேஷன் டிஸ்சார்ஜ் ஆனதுக்கப்புறம் எவ்ரி டைம் வி ரீஃபில் இட் மீன்ஸ் இட் ஹேஸ் அ சர்டன் எமிஷன். ஸோ அதை மெஷர் பண்ணி வி கால்குலேட் அண்ட் ஆல் ஆஃப் திஸ். அண்ட் இதுதான் அந்த கம்பெனியோட டைரக்ட் எமிஷன்ஸ். ஸோ இதை மெஷர் பண்ணி இந்த ஃபார் அ பர்டிகுலர் டைம் பீரியட் இவ்வளோ எமிஷன்ஸ் பண்ணியிருக்காங்கங்கிறது பேஸ்லைன் செட் பண்ணுவோம். இதிலே there's an indirect emission category also which has like close to 17 different categories. இப்போ அவங்க வேஸ்ட் ஜென்ரேட் பண்ணுறனால எமிஷன்ஸ் வரும், ஒரு ரா மெட்டீரியல் வாங்குறதுனால எமிஷன்ஸ் வரும். இப்போ ரா மெட்டீரியல் ஃபார் எக்ஸாம்பிள் சே இஃப் தேர் பையிங் 1 yarn ஆஃப் காட்டன், அந்த காட்டனை ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு எமிஷன்ஸ் வந்திருக்கும். ஸோ அதை கால்குலேட் பண்ணுவோம். அந்த காட்டன் யான் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்குது, டிரான்ஸ்போர்ட்டேஷன் எமிஷன்ஸ் வந்திருக்கும். அண்ட் அது ரிகார்டிங்காக இஃப் அட் ஆல் த கம்பெனியில் பண்ணுற பிஸ்னஸ் ட்ராவல், எம்ப்ளாயி கம்யூட், and all of this comes under indirect emissions category. So totally we will tell the company உங்களோட direct emissions எவ்வளோ, உங்களோட indirect emissions இவ்வளோ. அண்ட் அங்கேருந்து 10% குறைக்கணும்னா அப்போ எவ்ரி இயர் 2% நீங்கள் குறைக்கணும். ஸோ இப்போ பாய்லரில் வந்து கேன் தே யூஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல். பாய்லர் ஆக்சுவலாக எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகுதான் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு விஷயம் பார்ப்போம். ஆக்சுவலாக இஸ் யுவர் பாய்லர் ஹைலி எஃபிஷியன்ட்லி ரன்னிங்கிறத பார்த்தாலே நாட் அ லாட் ஆஃப் கம்பெனிஸ் டூ இட். ஸோ அப்போ லெட்ஸ் டூ அ பாய்லர் ஆடிட் பண்ணி we will understand how is your boiler running. அதில் எஃபிஷியன்சிக்கு நம்ம என்ன பண்ண முடியும், can we use an economizer to reduce the fuel consumption and ensure is your boiler first efficiently ரன் ஆகுதா, is all your equipment efficiently running. இதுலேயே we can easily show 3 to 5% of emission reduction or energy efficiency. And இது not just about energy efficiency, it reduces their cost also because it brings down their energy bill. And similarly compressor வந்து is it effectively running, அப்படியான things தான் we first of all measure and understand, do an energy audit and see if all of their equipments
அண்ட் யூசேஜ் வந்துட்டு ப்ரிவைலிங்காக இருக்கான்னா ஆல் ஆஃப் தீஸ் ஆர் லோ இன்வெஸ்ட்மெண்ட் திங்ஸ். இது நீங்கள் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் புதிய எக்யூப்மெண்ட் போடணும் அந்த மாதிரி பெரிய திங்ஸே கிடையாது. ஜஸ்ட் பை மேக்கிங் சம்திங் எஃபிஷியன்ட் யூ கேன் ரெடியூஸ் யர் எமிஷன். ஸோ இது மாதிரி லோ ஹேங்கிங் ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இமீடியட்டாக ஷார்ட் டேர்மாக ரொம்ப இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் என்னென்ன பண்ணலாங்கிறத ஷார்ட் டேர்ம் கோலாக வி வில் கீப். ஸோ இது பண்ணுறக்கு ஒரு 1 year ஆனதுக்கப்புறம் தென் மிட் டேர்ம் 3 to 5 yearsல இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ பாய்லர் எஃபிஷியன்சிலாம் பார்த்துட்டோம், பாய்லர் எஃபிஷியண்ட்டாக ரன் ஆகுது. இப்போ கேன் வி யூஸ் அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல்? இப்போ இந்த ஃபியூவல் ஹையர் எமிஷன்ஸ் இருக்குன்னா இதுக்கு கேன் வி லுக் அட் அன் ஆல்டர்னேட்டிவ்? அப்போ அதுக்கு ஏதாச்சும் பைலட்ஸ் பண்ண முடியுமா? கேன் தி லுக் டு மூவ் டு அன் ஆல்டர்னேட்டிவ் ஃபியூவல் ஆப்ஷன் இஸ் சம்திங் தட் வி வில் லுக் அட். இப்போ இன்கேஸ் கோல் யூஸ் பண்ணுறாங்கன்னா பயோமாஸ் இஸ் அ ஹைலி பெட்டர் ஆல்டர்னேட்டிவ் கம்பேர்டு டு கோல் யூசேஜ். ஸோ அந்த மாதிரி alternative fuels is something that we look at. And similarly electricity can they use a renewable power? They can invest in a renewable source. Illana they even don't have to build a renewable plant. They can enter into a power purchase agreement. இப்போ நீங்கள் ஒரு சோலார் பிளான்ட் ஓன் பண்ணுறீங்கன்னா உங்கள் கிட்டேருந்து நாங்கள் வாங்கிக்கிறோம். they can even put an agreement and they can do. So அந்த மாதிரி there are a lot of other means that we then work with them, help them to implement and all of that. இது வந்து சின்ன சின்ன பர்சன்டேஜஸாக ஒரு லாங்கர் ரனில் தான் வந்து கம்மி பண்ண முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடிஞ்சது. ஸோ தே ஹவ் டு ஷோ கண்டினியூஸ் ப்ராக்ரஸ், அவ்வளோதான். பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது கிடையாது. அப்போ அவங்களோட சப்ளையர் வந்து எவ்ரி இயர் அசஸ்மெண்ட் பண்ணுவாங்க. எவ்ரி இயர் வந்து தே வில் டூ அன் அசஸ்மெண்ட். அப்போது போன இயர் இப்படி இருந்தீங்களா, இந்த மாதிரி ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிங்களா, இப்போ இந்த வருஷம் இவ்வளோ குறைச்சிருக்கீங்களா, ஃபைன், தே வில் கிவ் அ ரேட்டிங். ஸோ நெக்ஸ்ட் இயர் இதே மாதிரி they will have to continuously show progress and all of that. இந்த ரேட்டிங்ஸ் இனிஷியலாக கம்பெனிஸே பண்ணிகிட்டு இருந்தாங்க. now there are also other rating agencies. so there are certain assessments மாதிரி where they have to go to a third party assessment and third party will give a rating and அவங்களோட வெண்டார் வந்து அந்த ரேட்டிங்கை வந்து they will take it as a assessment to see how you are and the vendor will say இப்போ நீங்கள் C gradeல இருக்கீங்கன்னா can you improve to B grade and they will give a time period. 1 yearக்குள்ளே இது இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுங்க, இல்லை 2 yearக்குள்ளே இம்ப்ரூவ்மெண்ட் காட்டுங்க.